இதுக்குள்ள வந்து பாம் இருக்குங்க. பாம் இருக்கு, வீணும் இருக்கு. இங்கே நம்ம வந்து 2 ஐட்டம் இருக்கு. மற்றபடிக்கு எலும்பு கூட வேற இருக்கு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து வீல் எடுத்துக்கலாம். வீல எடுத்துட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேலே போகணும். மேலே தான் ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருந்துச்சு ஒரு இடம். அந்த பேய் எங்க சரியான இம்சை பிடிச்ச பையான்னு இருக்கணும்னு நினைக்கிறேன். அது வரை எங்க இருக்குன்னு தெரியல. அது எங்க இருக்குன்னு தெரியாம நம்ம காயை நகட்டினா போட்டு தள்ளிட்டு போயிடும். எங்க இருக்க நீ? ஒருவேளை மேலே இருப்பானோ? மேலையும் ஆளக்காணும். எங்கதான் போயிருப்பான்? சரி, நம்ம மேலே போவோம். எனக்கு என்னமோ மேலதான் இருப்பான்னு தோணுது. ஆனா நம்ம வந்து போய்தான் ஆகணும், வேற வழி இல்லை. சவுண்ட் கொஞ்சம் ஓவரா கேக்குது. எனக்கு சரியான பயமா இருக்கு. இங்கதான் இருப்பான்னு தோணுது எனக்கு. சவுண்ட் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ எங்க போயிருப்பானே எனக்கு தெரியல. ஒருவேளை கீழே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அதனால நம்ம வந்து இந்த இடத்துக்கு போய் இப்போ வச்சுட்டு வந்துடலாம். சரி, இந்த இடத்துல தான் வைக்கணும். இதோ இதுதான் அந்த பாதாள லோகம். இதைத்தான் அவன் பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இதோ இந்த இரும்பு வண்டி, அதாவது ஓட்ட வண்டியில தான் நம்ம வந்து வைக்கணும். இப்போ நம்ம ஹைடா இருந்தீங்கன்னா எப்போ வேணாலும் வர வாய்ப்பு இருக்கு. இங்கே நம்மளுக்கு சவனம் இருக்கு. ஸோ நான் வந்து என்ன சொல்லிக்கிறேன்னா, இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து தமிழில் போடுறேன். அதெல்லாம் உங்களை நம்பி தான் நான் போடுறேன். நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இதில் சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. நம்ம இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அந்த கிளவி வாராத இல்லையான ஒரு ஹைப் பார்த்துருவோம். கண்டிப்பாக இந்த கிளவி வரும் தான் எனக்கு தோணும். இதை வருது பாருங்க, சவுண்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. சவுண்ட் கொஞ்சம் ஓவரா தான் கேட்குது. அந்த பேய் வர வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம வந்து வெளியே போயிடலாம். சவுண்ட் கொஞ்சம் இருந்த மாதிரி இல்லை. இந்த ஷவலை எடுத்துட்டு நம்ம வந்து வெளியே போயிடலாம். சரி, நம்ம இப்போ வந்து எந்த வழியே போகணும்? இந்த வழியான போகணும். அவள் இப்போ எங்க இருக்கானே தெரியல. கண்டிப்பா இங்க வருவா. நம்ம வந்து வேற வழியில நமக்கு ஒளியறதா வேலை. நம்ம ஒளியறதுக்கு பதிலா இங்க வந்து ஐயோ இது வேற போட்டனா. சரி, நம்ம பிறகு வந்து டிக் பண்ணிக்கலாம். இல்ல டிக் பண்ணிட்டு போயிடும். அந்த சாவி எடுத்துட்டு நம்ம வந்து போயிடுவோம். பின்னாடியே வாங்க. நான் போய் இப்போ ஒளிஞ்சுக்கிறேன். நம்ம வந்து இங்க ஹைட் ஆகுறது நமக்கு வந்து நல்லது. ஹைடு கூட ஒண்ணு ஹைட் ஆயிடுச்சு. இப்போ வாடி வா கிளவி ராக்கம்மா மாதிரி இருந்துக்கிட்டு இந்த வார பாருங்க. நான் இங்கே தான் இருக்கேன். நான் கண்ணு தெரியல. பூவுள்ள கிளவி மாதிரி கொஞ்சம் பண்றாங்க. வா கையில வேற ஏதோ பிஞ்சு போன ஆயுதத்தை வச்சுட்டாலே. சரி, அவள் போயிட்டான்னு நினைக்கிறேன். எப்படி இந்த கீ நம்ம எடுத்து வந்துட்டோம். இவ்வளோ சீக்கிரம் அதே பெரிய விஷயம் தான். அவன் எங்கே போயிருக்கான்னு பார்ப்போம். கண்டிப்பாக கொஞ்சம் ரொம்ப தூரம் போயிருப்பா. நம்ம இந்த கதவை வந்து ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒன்றுமே இருக்காது. மரம் வந்தேன் நிச்சயமாக இங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ அவன் எங்கே போயிருக்கான்னு நம்ம வந்து பார்க்கலாம். எங்க போனீங்க? எங்க போன? அந்த சீக்கிரம் கட் பண்ண நினைக்கிறேன். இங்க மேலே இருக்கா? சரி, அப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அங்க போலாம். நம்ம வந்து கீழே முடிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா அவன் மேலே இருக்கா. அப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கீழே வந்து வேலையை
சவுண்ட் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஸோ நம்ம வெளியே வந்துடலாம். எந்த திசையை நோக்கி போனானே தெரியல. எங்க போயிருப்பா? நேர போலாமா? நிச்சயமா மேலதான் இருப்பான்னு தோணுது எனக்கு. இதோ அந்த இருக்கு பாருங்க, மேலதான் இருந்திருக்கா. இப்ப கீழே தான் வரா. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கிறதா நல்லது. நான் சொன்ன மாதிரி வரா பாருங்க. இவ எந்த சைடு போறாலும் அதுக்கு ஆப்போசிட்ல நம்ம போயிடுறதா நல்லது. எங்க போறேன் நீ? அம்மா இங்க நான் எதுக்கு போறேன்? அங்க போறானே நம்ம இப்ப அம்மா என்னப்பா இது? என்ன ரிவர்ஸ்ல வரா திரும்பி? என்னங்க இவ திரும்பி மாடிக்கு தான் போவாளோ? ஆமாங்க, மாடிக்கு போயிட்டா. இப்ப பாருங்க, நான் ஒரு வித்த வச்சிருக்கேன். நம்ம இப்ப போய் ஒளியறத விட வேற வழி இல்லைன்னா ஒளிஞ்சதான் விடுவா நம்மள. ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. இந்த வார பாருங்க கிளவி. கிளவி போடி வந்துட்டா காலாட்டிக்கிட்டு போய்.
கீழே எங்க வச்சேன்னு தெரியல. இது என்னது? வெடிகுண்டு மாதிரியே இருக்கு. அது பாம் தான் நினைக்கிறேன். சரி அவன் இங்க வரட்டு. அவன் சவுண்டுக்கு இல்லை, நம்ம இப்ப வெளியே போலாம். வெளியே போற டைம்ல தான் வருவான்னு நல்லாவே தெரியும். பட் நம்ம இப்ப வெளியே போய்தான் ஆகணும். அவன் இப்ப எங்க இருக்கானே தெரியல. நம்ம இப்ப போலாம். இப்ப எங்க இருக்கானே எனக்கு தெரியல. அவன் அந்த சைட் தானே நம்ம கீழே போட்டு வந்த வீட. நம்ம அந்த சைட் போய் நம்ம அந்த வீடை எடுத்துக்கலாம். இதோ இருக்கு. வர சவுண்ட் வர கேட்குது. ஓகேங்க, சவுண்டுக்கு கொஞ்சம் குறைஞ்சிக்காட்டி இருக்கு. ஸோ நம்ம இப்போ வெளியே போகலான்னு நினைக்கிறேன். நம்ம போற அதே இடத்துக்கு தான் வருவோம். பட் நம்ம தான் தைரியமா மாடியில போய் எல்லாத்தையும் வந்து திறந்து அந்த கிளவி நாச பஞ்சர் ஆக்கணும். இங்க வந்து நம்ம இப்போ ஹைட் ஆயிக்கலாம். நிச்சயமா அப்ப வர பார்த்துக்கு 100% கூட சான்சஸ் இருக்கு. இதோ இந்த க்ளோசெட்டை தான் நம்ம இப்போ தேடணும். அதுல தான் இருந்தாலும் இருக்கலாம். வர சவுண்ட் கொஞ்சம் ரைஸ் ஆகுது. வருவான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் இங்கே தான் வருவான். பாருங்களேன், கண்டிப்பா வருவா. வர்ற மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் எடுக்கிற முடிவை பொறுத்து தான் நம்மளுக்கு இப்போ இருக்கு. இங்கே தாங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்கா. இப்போ வருவா பாருங்க. போறா, திரும்பி இப்படி போறா. என்னது இவளுக்கு ஆச்சு? அப்படி போறா இப்படி போறான்னு இந்த ரூமுக்கு மட்டும் வரவே மாட்டேக்கா. இந்த டிராப் கீயை போட்டு பார்ப்போம். என்னங்க இவா நம்ம இருக்கிற இடத்துக்கு மட்டும் வரவே மாட்டேக்கா. என்னங்க இவ சரியான லூசா இருக்குமா? நம்ம இருக்கிறதுக்கு மட்டும் வர மாட்டேங்கிறா. போட்டு வரவா பாருங்க. இந்த வர பாருங்க. இந்த மாதிரி பேய்களை கூட பக்காவும் நினைக்கிறேன். இப்போ இங்கே வந்துட்டு அலையிறா. ஓடி மேல மேல ஏறிட்டு போச்சு. இப்போ போயிடுவோன்னு நினைக்கிறேன். போயிட்டான். இப்போ வந்து நம்ம வந்து அந்த இடத்துல போய் நம்ம இதை திறக்கணும். ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இப்போ வந்து நம்ம வந்து அதை போய் திறக்கலாம். ஒண்ணுமே இல்லை. சரி, அந்த சைட் போயிட்டு நம்ம வந்து
இந்த கதையை தொடர்ந்து இந்த வீடியோ ஏதாவது இருக்கா? இதுல வேறு இருக்கணும். இதுல இல்லைன்னா நம்ம போச்சு தொடர்ந்து. ஆப்ஸ் இருக்குல்ல. சரி, அது ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இது ஃப்ரூட் ஏதாவது தேவையான தான் இருக்கு. ஸோ நம்ம இந்த ஆப்ஸ் எடுத்து ஒரு இடத்த அடைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை முதல்ல நம்ம இப்போ திறந்து விடணும். கொஞ்ச மாதிரி இருக்கு. நம்ம இது மேலே வெளியே போகலாம். கிளட்டு கிளவி என்ன மாதிரி கொடுமைப்படுத்துறாங்க. இந்த ஆப்ஸோட நம்ம இப்போ வெளியே எடுக்கணும். போகிற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு பொருளை கீழே போட்டிருக்கோம். அதனால நம்ம ஒளிஞ்சு ஹைட் ஆகுறதான். நம்ம வெளியே வந்துடுறோம். ஸோ இந்த ஆப்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஒரு இடத்துல உடைக்கணும். ஹேமரும் இருக்குதுங்க. ஆனால் ஹேமர் வச்சு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. இந்த ஹேமர் வச்சு உடைக்கிறது வந்து கீழே இருக்கணும் நினைக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு என்ன கீழே போக வேண்டாம் போகிறேன். அந்த மடம் கீழே தான் இருக்காங்க. நம்ம கொஞ்சம் தேவையான பொருளெல்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். இந்த இடத்துல மேலே தான் இருக்கு ஹேமரை உடைக்கிறது. ஓகே, இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு அதான் இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்துட்டு ஓடிட்டு ஒளியறது நம்மளுக்கு இப்போ வேலை. ஏன்னா நிச்சயமா அந்த பேய் வரும். நம்ம வந்து ரொம்பவே கொஞ்சம் நிறைய விஷயம் முடிச்சிட்டோம். ஸோ அந்த பேய் வர வரைக்கும் நம்ம வந்து இருப்போம். இங்கேதாங்க இருந்து வர நானும் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம்னு நினைச்சேன். நல்ல வேலை, அவளுக்கு தான் அந்த கம்பி வெளியே போகிற பவர் இருக்கு. அதையே நான் மறந்து பேசிட்டு இருந்திருக்கேன். சரி, அவள் அந்த சைடு போகிறா, நம்ம இப்போ இந்த சைடு போயிடலாம். கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்து இந்த வீடை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வீடை நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். சரி, இப்போ நம்ம வெளியே போயிடுவோம். போய் அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். இன்னும் நம்ம 2 வீடை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா பாமை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா தீப்பெட்டியை நான் வந்து ஒரு இடத்துல பார்த்தேன். ஸோ நம்ம ஹேர் ஆகிட்டு கொஞ்சம் கழிச்சு போகலாம். சரி, அவன் சவுண்ட் அந்த கிளவி சவுண்ட் போயிட்டு நம்ம இப்போ வெளியே வந்துடலாம். ஓகே, நம்மளுக்கு இன்னொரு 2 வீடு தேவை. அந்த ஓட்ட வண்டியை சரி பண்ணுறதுக்கு. நம்ம பார்த்துட்டாங்க. திரும்பி நான் போய் ஹைடாகணுமா இவளுக்கு சுற்றி போய் ஹைடாகும். வேற வழி. வா வா, அந்த சைடு போனா இப்படி போயிடுறேன். மேலதான் ஏறுவா. இதுக்கு மேல மேலே ஏறிக்கிட்டு இருப்பேன். வெயிட் என்னால தாங்கவே முடியல. இந்த கட்டில உடஞ்சு விழுந்துரும் போல. என்னங்க அவ இங்க போகணும் அப்படி போயிட்டா. சரி, அப்படியே போட்டு சவுண்ட் கொஞ்சம் குறைஞ்சிட்டு நம்ம வெளியே வந்துடலாம். இப்போ எங்க போச்சே தெரியலையே அந்த கேடு கிட்ட கிளவி. கீழே தாங்க இருக்கா. அங்க நம்மளுக்கு ஒரு பெரிய வேலை மேல இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த நம்ம வந்து அந்த சைடு விட்டோம் தெரியுமா, அந்த கீயை ஃபர்ஸ்ட் எடுத்து வரணும். அப்பதான் அந்த வேலையை நம்மளுக்கு தெரியும். எதில் நம்ம கீயை விட்டோம்? ஆமா, இங்கே தான் விட்டுருக்கோம். இந்த கீயை எடுத்துட்டு இந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும். இந்த இடத்த நம்ம திறந்தா இங்க ஒரு வீல் இருக்கு. இது இருக்கு பாருங்க. இந்த வீல் எடுத்துட்டு நம்ம வந்து ஓடி போயிடணும். ஏன்னா இப்போ கூட இவன் இங்க வர 100% வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்துட்டாங்க.
நம்ம திரும்பியும் மேல போகணும். இப்ப அவ எங்க இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. அந்த வீடு வேற அவகிட்ட இருந்த மாதிரியே இருக்கு. இல்ல, அவ அங்கேயே நின்னா கூட நம்ம அப்படியே எஸ் ஆயிடலாம். உண்மையிலேயே ஆனா இப்ப நம்ம மாடிக்கு போற நேரத்துல அவ வந்து நம்மள பாத்திரக்கூடாது. மேல போயிருவாங்க. அவ அப்படியே நிக்கிட்டு அந்த இடத்துலயே. நம்ம இது நல்ல சான்ஸ். அவ எங்கேயும் ஸ்டக் ஆகி நின்னுட்டா. திரும்பி கீழே தான் நிக்கலாம். கீழே தாங்க நிக்கலாம். நல்ல போடுங்க. அப்படியே நம்ம போய் அந்த கீயை எடுத்துட்டு கீழே அந்த அது எங்க போச்சு? இந்த இருக்கு. இந்த வீலை எடுத்துட்டு நம்ம போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ வந்த மாதிரியே தெரியல. இன்னும் ஒரே ஒரு வீல் தான் நம்ம எடுத்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம பாம்பு தேடலாம். முடிஞ்சது நம்ம வந்து எஸ்கேப்பை வந்து நம்ம வந்து முடிச்சிடலாம். இன்னும் ஒரே ஒரு வீல் தான் நம்ம தேட வேண்டியது இருக்கு. அந்த கிழவி நம்மளுக்கு எவ்வளவு தண்ணி சமைச்சிருப்பா. நம்ம அந்த கிழவிக்கு தண்ணி காமிக்கல. ஓகே, இன்னுமே அந்த கிழவி வரல. ஸோ நம்ம வந்து வெளியே போயிடலாம். ஒருவேளை எனக்கு என்னமோ அங்கே ஸ்டக் ஆகி நின்ட்டான்னு தோணுதுங்க. ஏன்னா அவ வரவே மாட்டேங்கிறா. அந்த மாதிரி இருந்தாலும் ரொம்பவே நல்லதுதான். இன்னும் அதே இடத்துல தான் இருக்கானா ரவுண்டு போயிட்டாலும் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். அதே இடத்துல தான் இருக்கோம். நம்மளுக்கு செம்ம ஜாலிங்க. அவ அங்கேயே இருக்கட்டு. நம்ம வந்து இங்கே இருக்கிற எல்லா வேலையும் நம்ம முடிச்சுட்டு போயிடுவோம். இந்த மாதிரி தான் நட்டு எப்படி இருக்குன்னு தெரியாம அடிக்கும்னு நினைக்கிறேன். நான் ஸ்டிக்கு இங்கே தான் இருக்கு. பாம்பை வச்சு நம்ம இப்போ வந்து கொஞ்சம் தேடணும். அங்கதான் இருக்காளா? என்ன இப்போ கொஞ்சம் ஆளை காணும். இதை எடுத்து பாருங்க. இந்த விலையை நம்ம எடுத்துட்டு போய் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். சவுண்டு கொஞ்சம் இப்போ கேட்குது. இங்கதாங்க இருக்கா. செம்ம ஜாலிங்க. கிளவி பாருடி, நீ அங்கேயே ஸ்டக் ஆகி நில்லு. நான் எஸ்கேப் ஆயிட்டு நீ வா. நான் எஸ்கேப் ஆகும்போது நீ வந்து என்ன பாரு. என்ன வழியில போயிட்டு நீ கண்டிப்பா வரணும் கிளவி. கண்டிப்பா வரணும். இப்போ வந்து பாம் தான் எனக்கு எங்க இருக்குன்னே தெரியல. இந்த லிவரை எடுத்துட்டு நம்ம வந்து அதை போய் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ அந்த பாமை தான் நம்ம இப்போ தேடணும். அதை நான் எங்கேயோ பார்த்தேன். பட் எங்க பார்த்தேன்னு தெரியல. ஓகே, அந்த கிழவி அங்கேயே ஸ்டக் ஆகி நிற்க நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. இங்க ஏதாவது பாம் இருக்கா? இங்க எந்த பாமையும் நான் பார்க்கல. அந்த கிழவி அங்கதான் நிக்கலாம். இல்ல வேற எங்கேயும் போயிட்டாலும் பார்ப்போம். அங்கதான் நிக்க. எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நடந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அந்த கிழவி ஸ்டக் ஆகி நின்னாலா, இல்லைன்னா ஓடி வந்து நம்மளை போட்டாலா, எல்லாத்தையுமே நீங்க வந்து கண்டிப்பா சொல்லணும். இங்க பாருங்களேன், ஒருத்தனை படுக்க வச்சே போட்டு தள்ளியிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல இல்ல. ஸோ நம்ம வந்து திரும்பியும் வந்து அவன் இருக்காளா, அங்கதாங்க இருக்கா. எனக்கு ஜாலியா இருக்குங்க. இந்த ரூம்லயாவது எங்கேயாவது இருக்கா, நம்ம வந்து பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ இங்கேதான் எங்கேயாவது நம்ம பார்த்தோமா? இங்கேயுமே இல்லை. அங்கேயும் நம்ம வந்து மேலே ஃபுல்லாக தேடிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இருக்காதுல்ல. அதான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா அது வந்து கீழே தான் இருக்கும். அந்த கிளம்பி வர மாதிரி இல்லை. நம்ம கண்டிப்பா நம்ம கீழே தான் போயாகணும்னு நினைக்கிறேன். இந்த பானை போடுறதுக்கு இந்த கிளவி இன்னும் அங்கே நினைக்க. இப்போ நம்ம குடிக்க
இல்லாம இருந்திருக்கு. சரி இப்ப இதை எடுத்துருவோம். இதை எடுத்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு மாடிக்கு போயிட்டோம்னா நம்ம இஷ்டப்பட்டு தப்பிச்சிடலாம். அந்த கிழவி நவுண்டிருக்கவே கூடாது. நான் காப்பி இப்ப எங்க பக்கம் வீசுது கிழவி, எங்க பக்கம் வீசுது. இப்ப நான் உனக்கு தெரியாம இந்த ஒரு தடவை மேல ஏறிட்டுன்னு வச்சுக்கோங்க, நீ வந்து பல தடவை அழுத. எஸ், நம்ம ஏறிட்டோம். அந்த கிழவி நவுற மாதிரியே இல்லை. நம்ம ஈஸியாவே எஸ்கேப்பா முடிச்சிடலாம். ஏன்னா அந்த கிழவி அங்கேயே தான் ஸ்டக் ஆகி நிற்கா. இவங்க நம்ம கீழே போக வேண்டிய அவசியமும் நம்மளுக்கு இல்லை. ஆனா இந்த வெடிகுண்டு சத்தம் இட்டு வந்தாலும் வருவா, அதுதான் கொஞ்சம் பீதியா இருக்கு. ஆனா டக்குன்னு நம்ம தப்பிச்சிடலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. அதுவும் இல்லாம நம்ம வந்து ஒரு தடவை கூட நம்ம இந்த தடவை அவுட்டே ஆகாம நம்ம வந்து தப்பிச்சிருவோம். ஏன்னா நம்ம இப்படி சொல்லும் தான் வந்து நோஸ்டட் பண்ணுவா. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து தைரியமா நம்ம வந்துட்டு போய் அந்த மேட்ச் டிப்ஸையும் நம்ம வந்து எடுத்துட்டு வந்துடலாம். எதுக்கும் நம்ம வந்து பல தடவைக்கு ஒரு தடவையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். ஐயோ நகர்ந்துட்டாங்க. இப்போ நம்ம எங்கேயும் போய் ஹைடு தான் ஆகணும். எங்கேயோ போயிருக்கோம் நம்ம. நான் வேற ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேனே. நகரலங்க, நான் தான் பயந்துட்டேன். ஆனா கொலுசு சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க. ஆனா ரவுண்ட மாதிரியே இருக்குல்ல. சரி, இந்த ஒரு மேஸ்டிக்ஸை வச்சு நம்ம வெடிச்சு வச்சுட்டு நம்ம வந்து இந்த எஸ்கேப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்மளுக்கு இப்பதான் ரொம்பவே எனக்கு ஹாப்பியா இருக்கு. இன்னும் நிக்கிறவங்க அங்கே தான் நிற்கலாம். சரி, இதில் வச்சு கொஞ்சம் மஜா பண்ணுவோம். கிளவி பாய் உங்ககிட்ட இருந்து நான் தப்பிக்க போறேன். நீ இருக்க அங்கே சும்மா நின்றுக்கிட்டு இருக்கே. வாடி வா, என்கிட்ட சண்டை போட வா. எனக்கு தப்பி கூட மாட்டுடி. உங்ககிட்ட நான் ஒரு தடவை கூட தோக்கலடி. சரிங்க, அந்த பாம் வந்து நம்ம இப்போ வெடிக்க வச்சிடலாம். இதோ வெடிச்சிருச்சு. இப்போ அந்த கிழவி கண்டிப்பா அந்த சவுண்டை கிட்ட வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வந்து சீக்கிரமா இது மேலே ஏறணும். இது மேலே வந்து ஏறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏறிட்டோமா? ஐயோ, இதுதாங்க கஷ்டம். இதுல இருக்கிறதுலயே இதுல ஏறதுக்குள்ள வந்துருங்க. நான் கொஞ்சம் நல்லாவே ஏறிட்டேன். இப்போ நான் வந்து கெட் ரெடி தான். என்ன விளக்க மறு திஞ்சிட்டா? நம்ம